சேல்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது ரீசெண்ட் டைமில் ஜிஎம்பி பிச் பண்ணுறதுக்காக சேல்ஸ் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். போன வாரம், அதாவது அந்த 100 Days சேலஞ்ச் ஆரம்பித்ததுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 பேர்கிட்ட போய் பேசினேன். பேசும்பொழுது சேல்ஸ் பற்றி அப்போ தெரியல. ஃபஸ்ட்டு போன உடனே ஜிஎம்பின்னு ஒரு சர்வீஸ் இருக்குது, இதுக்கு வந்து 1000 rupees வந்து சார்ஜ் பண்ணுறேன், இது வந்து என்னென்னலாம் இந்த சர்வீஸ்னால உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு ஆரம்பித்தது அதிகமான கன்வர்சேஷன் கொடுக்கல. அதாவது அந்த 5 பேர்கிட்ட பேசினேன், 5 பேருமே வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன் இது மாதிரி வேணான்னு சொல்கிறாங்க, எப்படி வந்து ஒழுங்காக வந்து சேல்ஸ் வந்து அதாவது எப்படி பிச் பண்ணி எப்படி வந்து க்ளோஸ் பண்ணணும்னு பார்த்தா, நம்ம வந்து மணியை பற்றி பேசாதீங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வந்து ப்ரைஸிங்கை ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி சொன்னால் ஆரம்பமே வந்து நம்ம வந்து ஒரு பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த சேல்ஸே. இப்போது நான் வந்து பிச் பண்ணது ஃபஸ்ட்டு வந்து ஒரு சலூனுக்கு போய் பிச் பண்ணேன். அதாவது அந்த சேல்ஸ் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவங்க வந்து நான் என்ன சொன்னேன்னா, இப்போது ஒரு கஸ்டமர்ஸ் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்போ சலூன் அந்த நீட் இருக்குது, அதாவது பியர்ட் ட்ரிம் பண்ணணும் ஒரு நீட் இருக்குது, பக்கத்தில் பார்க்குறாங்க, எங்கேயுமே அவங்களுக்கு ஷாப்ஸ் கிடைக்கல. என்ன பண்ணுவாங்க, மொபைலில் வந்து கூகுள் மேப்பில் போய்ட்டு சலூன் நியர்மி அது மாதிரி ஏதாவது சர்ச் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் ப்ரொஃபைல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த நார்மலாக வர கஸ்டமர்ஸ் தாண்டி இந்த மாதிரி புதுசாக வர கஸ்டமர்ஸ் இது வழியாக வருவாங்க, இதுவும் வந்து உங்களோட வாக்கின்ஸ் அதிகப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு செகண்ட், அதாவது அவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம பிஸ்னஸை வந்து அதிகப்படுத்துறதுக்கு தான் இவங்க ஏதோ பேசுகிறாங்க அப்படிங்கிற அந்த கான்வோ பில்டப் பண்ணுறதுக்கே நம்ம வந்து மணியை வந்து ஃபஸ்ட்டு சொல்லாமல் என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை சொல்கிறது கொஞ்சம் இந்த கான்வோ பில்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கும்பொழுது கடைசியாக அவங்களே கேட்குறாங்க, சரி ஓகே இதெல்லாம் ஓகே தான், எனக்கு இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க. அப்போ வந்து நம்ம ப்ரைஸிங் சொல்லும் பொழுது அந்த சேல்ஸோட கன்வர்ஷன் ரேட்டு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து இந்த ஏதாவது ஒரு சர்வீஸை வந்து மற்றவங்களுக்கு பிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 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 ஃபார்முலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வேல்யூ, கடைசியாக என்ன சர்வீஸ் சார்ஜ் பண்ணுறீங்கிறத சொல்லி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி கன்வர்ஷன் ரேட் வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.